Assalamualaikum, welcome back to our channel. எல்லாரும் நல்லா இருக்கணும் கண்டிப்பா துஆ செய்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ. இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஓன் யூஸ்க்காக நான் வாங்குனது. சோ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு வீடியோ எடுத்துர்க்கேன். ரொம்ப நாளா வந்து இந்த பக்கெட் மாப் வந்து வாங்கணும்னு சொல்லி நான் வந்து நிறைய சர்ச் பண்ணேன். பட் வந்து பக்கெட் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தனால எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம வாங்காம விட்டுட்டேன். லேட்டஸ்டா நான் வந்து நெட்ல பார்த்தபோது இந்த காலா வந்து ட்வின் பக்கெட் மாப் வந்து பார்த்தேன். ஸோ ரொம்பவே வந்து ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப சின்னதாக அடக்கமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு வாங்கிட்டேன். ஸோ வாங்கின பார்த்தீங்கன்னா பேக்கிங்கும் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, ப்ராடக்ட் நல்லா இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ப்ராடக்ட் பார்த்தா உள்ள ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு. பட் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரீஃபிலும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அதோட ஹெட்டும் நானும் எல்லாத்தையும் தேடி தேடி பார்த்தா அதில் இல்லவே இல்லை. அப்புறம் வந்து பார்த்தா அன்றைக்கி தான் தெரிஞ்சது மிஸ்ஸிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே ரிட்டர்ன் போட்டுட்டேன். ரிட்டர்ன் போட்ட 1 ஹவர்லேயே வந்து மறுபடியும் அவங்க வேறு ப்ராடக்ட் கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ அதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இதுதான் அந்த மாப்பு எனக்கு மிஸ் ஆனது. அதுக்கப்புறம் இதில் வந்துடுச்சு, ரீஃபிலும் வரல. ஸோ அது ரெண்டையும் வந்ததுக்கப்புறம் நான் வாங்கி ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த 3 ஹேண்ட்லேயும் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ 3 ஹேண்டில் தனித்தனியாக இருக்கும். இதை வந்து ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம சுற்றி இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் இருக்கும். அது வந்து சுற்றுறதுக்கு, அதாவது புளியறதுக்காக சுற்றும் இல்லையா, ஸ்பின் பண்ணும் இல்லையா, அதுக்காக இதில் தான் அந்த ஸ்ப்ரிங் இருக்கும். இதை டைட் பண்ணிட்டோன்னா அது நகரவே நகராது. அதை லூஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து அப்படியே சுற்றி சுற்றி கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து அந்த மாப்பில் நம்ம அந்த பக்கெட்டில் நம்ம வச்சு ஸ்பின் பண்ணும்போது அது சுற்றுது. அதுக்கப்புறம் வந்து மாப்போட ஹெட்டை வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி அதையும் ஃபிட் பண்ணிக்கணும். இதை ஃபிட் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து ரீஃபில் ஃபிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரீஃபில் இந்த மாதிரி கீழே வச்சுட்டு மேலே இப்படி வச்சுட்டு கரெக்டாக அந்த இதில் வச்சுட்டு நம்ம காலை வச்சு அழுத்தினாலே போதும். ஒரு டப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அதை வச்சுட்டோன்னா நம்ம ஃபிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரீஃபில் ஃபிட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ லிக்விட் டிஸ்பென்சர் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, லைசால் இல்லைனா ஃப்ளோர் கிளீனர் எதுனா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வாட்டர் ஸ்டாப்பர். இது வந்து நம்ம ஸ்பின் பக்கெட்டில் வந்து தண்ணி வெளியே போகிறதுக்கு கவுத்தி ஊற்ற முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த வாட்டர் ஸ்டாப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கெட்டில் நம்ம கவுத்தி ஊற்றிக்கலாம். இந்த பக்கெட்டில் வந்து நம்ம கவுத்துனாக்கா தண்ணி வெளியே வராது. ஸோ அதனால் வந்து வாட்டருக்கு வந்து ஹோல் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வாட்டர் ஸ்டாப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா வாட்டர் வந்து ஒரு சொட்டு கூட வெளியே வராது. நம்ம வெளியே தண்ணி ஊற்றும் போது அந்த வாட்டர் ஸ்டாப்பரை எடுத்துட்டோம்னா புல் அவுட் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக வந்து வெளியே தண்ணியெல்லாம். ஸோ இதுதான் வந்து இதில் ஹைலைட்டே வந்து இந்த பக்கெட் வந்து ரெண்டையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணான்னா பிரித்து எடுத்துக்கலாம். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த பக்கெட்டே வாங்கினேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்பின் பண்ணும்போது இதை வச்சு ஸ்பின் பண்ணிக்கலாம். அதில் தண்ணி வச்சு நம்ம அலசிக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு ஒரு இடத்துல தண்ணி கொட்டிடுச்சு, ஸ்பின் மட்டும் இருந்தால் போதும்னா நம்ம அந்த பக்கெட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து தண்ணி லெவல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த லெவல் அளவுக்கு தான் தண்ணியை ஊற்றணும். இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த லெவல் அளவுக்கு தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அதில் என்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ ஃப்ளோர் கிளீனர் அதில் ஊற்றிக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வந்து டிஸ்பென்சர் இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அது வந்து இப்படி வச்சு நம்ம ஊற்றிட்டு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது அப்படின்றது. ஸோ மாப்பை நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் முக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஹேண்டில் லூஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியில் வந்து இந்த மாதிரி வச்சு நல்லா நம்ம ஸ்பின் பண்ணோம்னா சென்டரில் வச்சுட்டு நம்ம அப்படியே அமுக்கணும்னாலே அது வந்து சுற்றும். ஸோ நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து ஸ்பின் மாப்பில் வச்சு அதையும் வந்து ஒரு 5 டைம்ஸ் அளவுக்கு ரொட்டேட் பண்ணால் தான் நல்லா ட்ரை ஆகுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது மாதிரி நல்லா வந்து இதுலேயும் வச்சுட்டு ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலேயே வந்து ஸ்பின் பண்ணி எடுத்தால் தான் கொஞ்சம் வந்து ஈரப்பதம் இல்லாமல், அதாவது லைட்டாக ஈரம் இருக்குது அந்த அளவுக்கு இருக்கும். அதனால நல்லா ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து இதில் வச்சு ஸ்பின் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுது. ஸோ நல்லா இந்த அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைட் பண்ணிக்கணும். அந்த ஹேண்டில் வந்து டைட் பண்ணிக்கணும். நம்ம ஸ்பின் பண்ணுறதுக்காக லூஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாப்பை இப்படி பருத்தி கீழே வச்சதுக்கப்புறம் ஹேண்டில் வந்து உங்கள் பக்கமாக சரிச்சிட்டு அதுக்கப்புறம் மாப் போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மாப் போட ரொம்ப க்ளீன் ஆகுது எனக்கு தெரிஞ்சு. அதாவது நைலான், இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஸ்பின் மாப் வந்து நைலான் தான் இருக்கும் போல இருக்குது. நம்ம எவ்வளோதான் அது என்னதான் கிளீனர் போட்டு தேய்ச்சாலுமே அந்த ஒரு ஈரம் அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது. அதுவும் இல்லாமல் வந்து க்ளீன் ஆகலை. டைல்ஸ் வந்து ஒரு மாதிரி இல்லை, அதில் லைனாக தெரியும். அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து சுத்தமாக க்ளீன் ஆகிறது இல்லை. இது வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்துன்றனால ரொம்ப பக்காவாக க்ளீன் ஆகுது. பார்க்கவே ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் ஆகுது. இதுக்கு கூடவே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரீஃபில் கொடுக்குறாங்க. இந்த ரீஃபில் வந்து நான் எப்போ மாற்றுறேன்றதை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எத்தனை நாள் வருதுன்னு பார்க்கலாம்.
அவ்வளோதான். இதை நம்ம மாப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக பார்ட் கழட்டிட்டு எல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம வந்து ஓரம் கட்டிடலாம். ஸோ இந்த மெயின் ரீசனுக்காக தான் நான் இதை வாங்கினதே. பட் இதுலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, கண்டிப்பாக அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ வந்து இதோட ரேட் பார்த்துடலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணது எல்லாமே 1000 above தான் இருந்துச்சு. எனக்கு வந்து மாப்போட தானே நம்ம வாங்க போகிற ஸ்பின் மாப் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு 200 250 அவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போகிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு இருந்துச்சு. சார் அப்படியே இருந்தால் கூட ஒரு 250 நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு நினைக்க ஒரு 500 இருந்தால் கூட ஓகே. பட் நான் பார்க்கும்போது எல்லாமே 1000 மேலே இருந்தனாலே நான் வந்து வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டோட ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் வெறும் 500 போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வந்து ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ இதோட ரேட் வந்து 500 தான் வாங்கினது. இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த மாப்போட ஹெட்டு. இதில் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தோணுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாப்பு அந்த இதுக்கும் ஜாயிண்ட் வர்ற இடத்துல பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட முனையை வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம புஷ் பண்ணி இப்படி அப்படி திருப்பும் போது அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டேங்குது. அது டப்புன்னு என்னைக்காவது உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்தோடய செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் அதில் வந்து ரொம்பவே பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்வேன். ஏன்னா இது உடஞ்சிருச்சுன்னு அன்றைக்கி நம்ம டோட்டலாக அந்த மாப்பை அப்படி தூக்கி போட்டுற வேண்டியதான், ஒரு யூஸ்க்கும் கிடையாது. நம்ம மறுபடியும் புதுசு தான் வாங்கி ஆகணும். ஸோ இது ஒன்று தான் அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதை வாங்கினோம்னா இதை கொஞ்சம் பார்த்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி இந்த ப்ராடக்ட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.